கௌதம் கம்பீர் ஆக்சுவலா 2 தடவ உள்ள வந்தாரு. ஒரு அந்த ஃபர்ஸ்ட் 9த் ஓவர் முடிவுல அந்த மாரி வந்தாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த 15, 16 ஓவர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமாவும் அந்த பிரேக்ல வந்தாரு. அப்போதான் எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க சொல்ற மாரி அது என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இது பண்ணாங்க. பட் அத இப்படி எடுத்துக்கலாமா? இப்ப நம்ம யுஎஸ்ஏ ஆர் இந்த நமீபியா மேட்ச் நெனைக்கிறேன். அப்போ நான் கேட்டப்ப நீங்க கூட சொன்னீங்க, அடுத்த இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் இருக்கு. இது எப்படி ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல இவங்கள வச்சு பவுலிங் போட்டு நம்ம இது பண்ண வேண்டாம். சின்ன சின்ன பவுலர்ஸ் வச்சு போட்டு முடிச்சுக்கலாம். ஸ்ட்ரெயின கம்மி பண்ணிக்கலாம் ஒர்க் லோட அப்படின்னு அந்த தாட் ப்ராசஸ் சார். அதெல்லாம் ஸ்டூபிட் தாட்ஸ். ஒருத்தருக்கு போட வேண்டிய ஒர்க்கோட 4 ஓவர் 24 பால் போடணும். இதுல இருந்து சேவ் பண்றது வைத்தியத்தனமா இருக்கு. இப்ப கிரீடாரும் விடுது. அதெல்லாம் பெஸ்ட் பவுலர் தான் போடணும். அதுவும் வந்து டேஞ்சரஸான ஒரு ரைவலோட ஆடுறீங்க. இது வந்து நமக்கு மான பிரச்சனை. நீங்க என் ரேஞ்சிலேயே இல்லையே சுத்து வட்டாரத்து நீ வரவே கூடாதுன்னு ப்ரூவ் பண்ணும். 90 ஓவர் எடுத்துருவோம். நான் 137 சொன்னேன். நானே கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பேன். நானே 137 போகிறேன். இவங்களுக்கு சான்ஸ் வந்து டபுள் டிஜிட்ல இருக்கிறது எப்படி இப்படி போலிங் போடுவாங்க? அப்புறம் அடுத்து சூரியகுமார் யாதவ் கூட போறாரு லாஸ்ட். அதுக்குள்ள அவங்க அவசரம் எல்லாத்துக்கும் அவுட் ஆகாங்க. இட்லி கிட்டு 9 ways ஆஃப் கெட்டிங் அவுட் எப்படின்னு காட்டுறாங்க. விதவிதமா அவுட் ஆயிட்டு போறாங்க அவங்க. ரொம்ப பேட் பேட்டிங் அவங்க. பட் அதுக்கு நம்ம வந்து தேவையில்லாத கத்தில் லீவரேஜ் கொடுக்க கூடாது.